மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஊரில் 2000 கொடுத்தா போதும், ஒட்டுமொத்த குடும்பத்தை கூட்டி ஓட்டு போட்டுருவானுங்க. அவன் 1 லட்சம் கொடுத்து வச்சுக்கவேன், நீ என்ன சொல்றீ அத்தையும் செய்வானுங்க. 1 கோடி கொடுக்குறேன்னு சொன்ன என்ன ஆவானுங்க? அமெரிக்கா சமீபத்தில் கிரீன்லாண்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு தலைக்கு ஒவ்வொரு நபருக்கும் 90 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் தரேன், நீங்கள் எங்கள் நாட்டோட இணைஞ்சிக்கோங்க. நீங்கள் இணைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காசு மட்டும் கிடையாது, அமெரிக்க குடியுரிமையும் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு பெரிய ஆஃபரை கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த மக்கள் பெருந்தன்மையோட இல்லை நாங்கள் தனி நாடாகவே இருந்துக்கிறோம், எங்களுக்குன்னு சில தனிப்பட்ட சிறப்புகள் உண்டு, நாங்கள் அதோட வாழ விரும்புகிறோம், உங்களுடைய ஆஃபரை முற்றிலுமாக நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு டென்மார்க்கு கீழே வரக்கூடிய கிரீன்லாந்து புறக்கணிக்கிறாங்க. பொதுவாக இளைஞர்கள் மாணவர்கள் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீ இன்டர்நேஷனல் மூவ்மெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, சர்வதேச நகர்வு, இதை கண்டிப்பாக பாரு. இதை பார்க்குற மூலமாக சர்வதேச அளவில் உன்னுடைய பார்வைகளை கொஞ்சம் வைல்டாக கொஞ்சம் விரிவடையும். இது உண்மையிலே ஆரோக்கியமான விஷயம். அந்த வகையில் நீ அதிகமாக பார்க்கணும்னு நினச்சி வச்சுக்கவேன், அமெரிக்காவோட நகர்வை பார்த்தாலே போதும். ஏன் அப்படின்னா, சுமார் 160க்கும் மேற்பட்ட நாடுகளை நேரடியாக கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய அமெரிக்கா உலக அரசியல் தான் அதிகமாக பண்ணும். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாண்டை நாங்கள் எடுத்துக்கிறோம், அதாவது ஆர்டிகிள் இருக்கக்கூடிய ஆர்டிகை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்த வல்ல ஒரு மிகப்பெரிய லேண்டு, அந்த பரப்பளவு நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோன்றாரு. அந்த விலைக்கு வாங்கிறதுக்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒவ்வொரு மக்களுக்குமே ஒவ்வொரு நபருக்குமே சும்மா $1 லட்சம், 90 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் நான் ஒவ்வொரு நபருக்கும் தர தயார். அவங்க எல்லாத்துமே அமெரிக்கர்களாக மாற்ற தயார். அந்த இடத்த நீங்கள் தந்தீங்கன்னா அதோட சேர்த்து ஏகப்பட்ட ஆஃபர் அறிவிச்சிருக்காரு. இப்போதான் வெனிசுலாவில் புகுந்து அந்த அதிபரை தூக்கிட்டு போனாங்க. இந்த வருஷத்தில் கிரீன்லாந்து சேர்ந்துருக்கு. கிரீன்லாந்து ஒன்றும் இன்னைக்கு அவங்க கேட்கல, அமெரிக்கா அலாஸ்காவை கைப்பற்றதுக்கு முன்னே இருந்தே, அதாவது 1940 இந்த கிரீன்லாந்து மேலே ஒரு கண்ணு உண்டு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஏன் அமெரிக்கா இதை அதிரடியாக அறிவித்து அந்த லேண்டை கைப்பற்ற முயற்சி பண்ணுது? அதில் மிக முக்கியமான காரணமாக பார்க்குறது, இன்னும் நிறையா முக்கியமான காரணங்கள் இருக்குது, அதை வரிசை அடுக்கிறேன். அதில் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது, அந்த இடத்துல சீனா தீவிரமாக சில வேலைகள் ஈடுபடுது. ஒன்று, கிரீன்லாண்டில் கூட ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, அதை முழுமையாக கட்டி தன் கட்டுப்பாடுகளை கொண்டு முயற்சி பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய துறைமுகங்களை கட்ட முயற்சி பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய மைனிங், அதாவது சுரங்கங்கள் இருக்கு இல்லையா, அதில் கூட தனிமங்களை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்காக மிக தீவிரமான நடவடிக்கை கடந்த 10 வருஷங்களுக்கு மேலே ஈடுபடுறாங்க. இது அதி தீவிரம் அடைஞ்சிருக்கிறதுனால அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, மீண்டும் தங்களுடைய பழைய கோரிக்கையை உயிர்ப்பிக்கிறாங்க, கிரீன்லாண்டை எங்கிட்டே கொடுத்துருக்கணும். இப்போ இந்த கிரீன்லாண்டை கிடைக்கணுமோ அமெரிக்காவுக்கு என்ன பயன்? இந்த கிரீன்லாண்டு மேலே இவ்வளோ பேர் கண்ணு வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இது கிடைச்ச என்ன மாதிரியான வளர்ச்சி உண்டா? இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க? இப்போ தற்போதைய நிலைமையில் கிரீன்லாந்து என்னவா இருக்குது? இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அடுத்து எந்த நாடை கைப்பற்றும் அமெரிக்கா அப்படி இப்படின்னு ஒரு பெரிய குழப்பத்தில் போய்க்கு இருக்குது. சர்வதேச நிலைமையில் இப்படியான நிலைமையில் நமக்கு முதலீட்டு விவரங்கள், ஒரு பாதுகாப்பான முதலீட்டு விவரங்கள் ஒன்று தேவை. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, மார்க்கெட் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஸ்டாக்கில் மிட் கேப்பில் போடுவோம். இல்லையா, மார்க்கெட் டவுனாக இருந்தால் கூட பரவாயில்ல, இன்னொரு போட்டு கடன் பத்திரங்களை வாங்குறது உண்டு. இது நம்ம பேலன்ஸாக பண்ணுறது உண்டு. அதே மாதிரி ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஹை க்ரோத் 2 ஃபண்ட் NFO ஒரு NFO அறிவிக்கிறாங்க. இந்த NFO பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது, நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதோட சேர்த்து உங்களுடைய முதலீடுகளை போதுமான அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இந்த NFOடைய கடைசி தேதி ஜனவரி 15. இதை பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, உங்களோட தாய்மொழியிலே தெரிஞ்சுக்கிறதுக்கு இதனுடைய டிஸ்கிரிப்ஷனல் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. அதிலே உங்களுக்கு ஏஜென்ட் ஒருத்தவங்க உங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு இதுக்கான விளக்கங்கள் கொடுக்கணும்னா அதில் நீங்கள் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண முடியும். நீங்கள் அதில் போய் பார்த்துக்கோங்க. இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நீங்கள் 2000லேருந்து எவ்வளோ வேணால் அப்பர் லிமிட் பண்ண முடியும். இதோட NAV 10 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. இதில் நீங்கள் ஒவ்வொரு மாதம் கட்டக்கூடிய ப்ரீமியம் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜும் உண்டு. இதில் சுமார் 2.5 லட்சம் வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு மூலம் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீயும் உண்டு. 2008 ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் ஹை க்ரோத் ஃபண்ட் இதே மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துல சுமார் 29.3%, 7 ஆண்டுகளில் 23.7% அளவிற்கு CAGR ரிட்டர்ன் கிடைக்குது. இதில் NRI பொறுத்த வரைக்கும் மாதம் 18,000 ரூபாய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மூலமாக சுமார் 2 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் லாக்இன் பீரியட் உண்டு. 5 வருஷத்துக்கு இதில் லாக்இன் பீரியட் இருக்குது. எனவே இதில் எவ்வளோ முதலீடு பண்ணணுன்றதை முன்கூட்டியே தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க. இதோடைய கடைசி தேதி ஜனவரி 15. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் விவகாரத்துக்குள்ளே வரலாம். கிரீன்லாண்டை கைப்பற்றுறது எதனால்? அமெரிக்காவுடைய முயற்சின்றது 4 முக்கியமான விஷயங்களை மையப்படுத்துது. ஒன்று என்ன அப்படின்னா, பூமியோட ஆர்டிக் பிரதேசங்களை முழுமையாக தன் கட்டுப்பாடுகளை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இரண்டாவது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சுரங்கங்கள், அந்த சுரங்கங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய தனிமங்கள் இருக்குல்ல, இது முழுமையாக தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. இதை விட ரொம்ப முக்கியம், ரஷ்யாவை ஒரு கட்டுப்பாட்டில் வைக்கணும். இதில் சீனாவுடைய கை ஓங்குறது இல்லையா, அதையும் கட்டி போடணும். இது 4 தான் இந்த கிரீன்லாண்டை கைப்பற்ற வேண்டிய அவசியம் அமெரிக்காவுக்கு உருவாகுது. இதில் முன்பு அமெரிக்கா வெனிசுலாவில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அரசாங்கத்தை நீக்கிட்டு தனக்கு தோதா ஒரு அரசாங்கத்தை உருவாக்குறதுக்கு காரணமே அங்கே இருக்கக்கூடிய
கச்சா எண்ணெயும் அங்கே கூடிய தங்கம் தான் அப்படின்ற குற்றச்சாட்டு உலகம் முழுவதும் பரவுது இல்லையா? அதே மாதிரி இந்த கிரீன்லாந்து மீது கையை வைக்கிறதுக்கு காரணம், அமெரிக்கா ஒரு கண்ணு வைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதலாவது இந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் தான். அதாவது இந்த ஈவி காரு பைக்கில் இருக்குல்ல, இதில் இருக்கிற முக்கியமான பாகங்கள் ஆரம்பித்து சேட்டலைட்டில் தொட்டு அதுக்கப்புறம் ரேடாரில் ஆரம்பித்து இந்த ராக்கெட் தொழில்நுட்பங்கள் இல்லையா, இது எல்லாத்துக்குமே ரேர் எர்த் மெட்டல்ஸ்னு ஒன்று இருக்குது. இது மிக முக்கியமாக இருக்கிறது ஸ்காண்டியம், இட்ரியம், அதுக்கப்புறம் சீரியம், இதெல்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் பர் கேஜி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 10,000 அமெரிக்கன் டாலர் வரைக்கும் போகணும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரேர் கூட. அதாவது பூமியில் கிடைக்கக்கூடிய தனிமங்கள்லேயே மிக மிக ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடியது. நீங்கள் கிடைக்கிறதே கஷ்டம் கிடைக்கக்கூடிய விஷயம் வச்சுக்கோங்க. ஆனால் அதிகமாக இதனால் பயன்பாடு இருக்குது. அப்படியான தனிமங்கள் இருக்குல்ல, இதனுடைய 70%, பூமியிலுடைய 70% இந்த மாதிரி தனிமங்களை கட்டுப்படுத்துறது சீனா. அதனால் சிப் மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சு ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்கல் டிவைசஸ் இருக்குல்ல, இது எல்லாத்துக்கும் தேவையான அடிப்படையான விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான முழு கெப்பாசிட்டி எங்கே சைனாவுக்கு கிடைக்கிது அப்படின்னா, ஃபுல்லாக ஆட்டோமேஷன் பண்ணி பண்ணுறதுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள் தயார் தான். ஆனால் அதை செய்ய முடியாத சிக்கல் எங்கேருந்து வருது அப்படின்னா, இந்த ரேர் எர்த் மெட்டல் இருக்கு இல்லையா, இது எல்லாத்துக்குமே சீனாவை நம்பி இருக்க வேண்டியிருக்குது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த கிரீன்லாண்டை கைப்பற்றிட்டீங்கன்னா போதுமான தனிமங்கள் அங்கேயே கிடைக்கிது. எனவே முதலாவது மிகப்பெரிய லாபம் அமெரிக்காவுக்கு அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ரேர் மெட்டல்ஸ் தான். அதுக்கப்புறம் இருக்கிறது லித்தியம், யுரேனியம், நிக்கல், இப்படி ஏகப்பட்ட தனிமங்கள் இருக்குது. இது எல்லாமே தீவிரமாக வேர்ல்டு ட்ரேடை ஒட்டுமொத்தமாக உலகம் இருக்கக்கூடிய வணிகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தனிமங்கள் வச்சுக்கோங்க. இதுவும் அவங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இரண்டாவது மிக முக்கிய காரணம். சீனாவை தடுத்து நிறுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இவங்களுக்கு அதில் லாபம் இருந்தால் வழியாக அமெரிக்கா போகும். அப்படியான நாடு தான் அமெரிக்கா. அமெரிக்கா முழுக்க முழுக்க ஒரு வட்டி கடை இல்லைன்னு வச்சுக்கோங்க. முழுக்க முழுக்க வியாபாரிகள் நிறைஞ்ச நாடு. இன்னும் ட்ரம்ப் எதிராக தேர்வு செய்யப்பட்டார்னா அவர் ஒரு மிகச்சிறந்த வியாபாரி, அதாவது மிகச்சிறந்த பிஸ்னஸ் மேன் வச்சுக்கோங்க. அதனாலேயே அதை அவர் தேர்வு செஞ்சு உயர்த்து கொண்டு வராங்க. எனவே அவர் வந்த வேலையை பார்க்குறாரு. இதுதான் மிக முக்கியமானது கிரீன்லாண்டை கைப்பற்றிருக்கு. அப்படியான விஷயங்கள் வரும்போது என்ன பொதுவாக எல்லாராலையும் சொல்லப்படுது அப்படின்னா, ஏற்கனவே உலகம் வெப்பமயமானதில் கிரீன்லாந்து தான் பெரிய பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே ஐஸ் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருக்கு. இந்த நிலைமையில மேற்கொண்டு சுரங்கங்களை தோன்றேன் அப்படின்னு அமெரிக்கா ஆர்வம் காட்டுதுன்னா, இது பூமிக்கே நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு ஒரு பக்கத்து சொன்னாலுமே கூட, இன்னொரு பக்கத்து அமெரிக்கா என்ன சொல்லுது அப்படின்னா, அது ஆல்ரெடி உருகி தான் இருக்குது. இந்த உருகினதை வச்சு நமக்கு இன்னொரு வாய்ப்பு ஒன்று உருவாகிருக்கு. அது என்ன அப்படின்னா, அதுதான் இந்த ஆர்டிக் சீ ரூட். ஆர்டிக் வழியாக கடல் பயணங்கள் இருக்கு இல்லையா, இந்த கடல் பயணங்களை மாற்றி அமைக்க முடியும். இந்த மாதிரி மாற்றி அமைச்சா ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1-2 ட்ரில்லியன் அளவுக்கு வருமானத்தை அமெரிக்கா பார்க்க முடியும் நம்புது. இப்போட சுயஸ் கால்வாய் இருக்கு இல்லையா, இது வழியாக போகிறத விட இப்போ புதிதாக இந்த மாதிரி ஒரு ரூட்டை ஆரம்பிக்க வச்சுக்கோங்க. கிரீன்லாண்டை கைப்பற்றோம்னா நீங்கள் ஆர்டிக் வழியாக நகர முடியும். ஆர்டிக் வழியாக நகர முடியாமல் இருந்ததுக்கு காரணமே அங்கே எல்லாமே பனி இறக்கே உறைஞ்சு போயிருந்த நிலைமை. ஆனால் இப்போ அது உருகி இறக்குறி அங்கே ஒரு வழித்தடம் உருவாகுது. அந்த வழித்தடங்கள் பெரிய அளவு ரஷ்யா பயன்படுத்துகிறாங்க. இப்போ நாமளும் பயன்படுத்தணும். அதுக்கு நமக்கு கிரீன்லாந்து தேவை. அப்படி நம்ம பயன்படுத்துகிற பட்சத்தில்னா ஏறக்குறைய 40% அளவிற்கு இந்த யூரோப்புக்கு வந்து சேருதுல. அதாவது ஏசியா, சவுத் ஈஸ்ட் ஏசியா, சவுத் ஏசியா இருக்கு இல்லையா, இதுலேருந்து நகரக்கூடிய வணிக கப்பல்கள் இருக்கு இல்லையா, அதற்காக செலவு இருக்கு இல்லையா, அதில் சுமார் 40-50% குறைக்க முடியும் இந்த விதமாக புதிதாக நம்ம ரூட்டை உருவாக்குறது மூலமாக. இந்த ரூட்டை ஒட்டுமொத்தமாக யார் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும்? அமெரிக்காவுக்கு. எனவே ஆர்டிக் பிரதேசத்தை நீங்கள் முழுமையாக கண்ட்ரோலில் கொண்டு வரணுமா, கிரீன்லாண்டை தன் கட்டுப்பாட்டை கொண்டு வரணும். கிரீன்லாண்டை கட்டுப்பாட்டை கொண்டு வந்தாலே இந்த புதிய வழித்தடங்களை உருவாக்கிட முடியும். இது மூலமாக சீ ரூட் இருக்கு இல்லையா, இதை பெரிய லெவலில் கட்டுப்படுத்த முடியும் அடுத்த 100 வருஷத்துக்கு மேலே. இதுதான் அமெரிக்கா கிரீன்லாந்து மீது கண்ணை வைக்கிறதுக்கு இரண்டாவது மிக முக்கிய காரணம். கடைசியாக இருக்கிறது ஆர்டிக் பிரதேசங்கள். அந்த விட நீங்கள் அண்டார்டிகா போக அவசியம் கிடையாது. ஆர்டிக் பிரதேசங்களை நீங்கள் கட்டுப்படுத்துகிற மூலமாக ஸ்பேஸ் ரிசர்ச்சில் பெரிய கை ஓங்க முடியும். இன்னொன்று ரஷ்யாவை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும். ஒட்டுமொத்த யூரோப் யூனியன் இருக்குல்ல, அது ஒட்டுமொத்தமாக தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். மிக முக்கியம் இந்த நார்தன் இருக்குல்லையா, நார்தன் அமெரிக்கா முழுவதுமாக கனடாவையும் சேர்த்து அது எல்லாமே அப்படியே சாயம் பூசிடலாம். இது எல்லாமே அமெரிக்கா தான் அப்படின்னு ஒரு காலத்தில் உருவெடுத்துடலாம். இன்னைக்கு இல்லைன்னா கூட எப்படி ஒரு 50-60 வருஷத்தில் கனடாவையும் சேர்த்துன்னு வச்சுக்கவேன், ஒட்டுமொத்தமாக நார்தன் அமெரிக்கா ஃபுல்லாக யூஎஸ் தான் அப்படின்னு முடிச்சுட்டோம்னா அசைக்கிறதுக்கு சக்தியே கிடையாது அடுத்த 500 வருஷத்துக்கு அப்படின்றது அமெரிக்காவுடைய திட்டமாக இருக்குது. ஏன்னா இந்த காரணங்களாக தான் ட்ரம்ப் அவர்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனா, அவரை ஒரு நல்ல அதிபர் சொல்ல முடியாது, ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன், நல்ல லாபம் கிடைக்கூட ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு அந்த நாட்டுக்கு யோசிக்கிறாரு. அந்த வகையில் அவர் யோசிக்கிறது சரிதான். கிரீன்லாந்து அதுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க, அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம். ஆனால் அதே நேரம் இவ்வளோ பெரிய ஆஃபரை அந்த ஏறக்குறைய 57,000 மக்கள் தான் இருக்காங்க ஒன்றா சேர்ந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது உண்மையிலேயே நாம் அந்த மக்களை பாராட்ட வேண்டியிருக்குது. ஏன்னா அந்த 1 கோடி ரூபாய் நம்ம ஊரில் கொடுத்தா வச்சுக்கோங்க, நம்ம ஆள் அமெரிக்க குடியுரிமையா என்னைய காசு கொடுத்து குடியுரிமை சொல்கிறேன், இந்த எடுத்துக்கேண்டு போயிருயான். ஆனால் அந்த மக்கள் எதுவுமே வேணாம், உன் அமெரிக்க குடியுரிமை வேணாம், எதுவும் வேணாம், நீ வராது, நாங்கள் தனிநாடாக இருக்கவே விரும்புகிறோம். ஆனால் அவங்க தனிநாடு கிடையாது, இராணுவம் அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்குறது டென்மார்க் தான். இன்றைக்கி டென்மார்க் கட்டுப்பாடில் தான் இருக்காங்க.
அதோட இறுதியாக இன்றைக்கி நம்ம ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோடைய ஒரு என்எஃப்ஓ பார்த்தோம். அதோடைய கடைசி தேதி ஜனவரி 15. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது, ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.